ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜோதி சேனல். இன்னைக்கு நம்ம லைட்னிங் பப்ஜிங்கிற கேம் ப்ளே தான் போட போகிறோம். கேம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நிறையா வருஷத்துலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த கேம் நான் இப்போ தான் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, நீங்களும் இந்த கேம் வாங்கிப்பாங்க, சூப்பராக இருக்கும், நைஸ் கிராஃபிக்ஸ். உங்களுக்கு நீங்கள் போக்கேமான் ஃபேனாக இருந்தால் நீங்கள் இந்த கேமை சூப்பராக விளையாண்டு பார்க்கலாம். என்கிட்ட இருக்க போக்கேமான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோலாக்ஸ், சாரிசார்ட், சாம்ராட், அப்புறம் சீக்கூன், அப்புறம் ரெஜிராக், அப்புறம் ராய்கோ. இதில் வந்து 1, 2, 3 ராய்கோ, அதுக்கப்புறம் ரெஜிராக், சீக்கூன் இதெல்லாம் லெஜெண்டரி. நீங்களும் லெஜெண்டரி பிடிக்கும். நீங்கள் வந்து 23வது ஸ்க்ரீன் சைடில் என் பேர் ஜோதி 604 இருக்கா. நீங்கள் பக்கத்துலேயே லெவல் இருக்கா. நீங்கள் லெவல் வந்து 26 போனீங்கன்னா நீங்கள் சீக்கூன் பிடிச்சிடலாம். சீக்கிரம் பிடிச்சிட்டு நீங்களும் இதில் நல்லா போகலாம். மேக்ஸ் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90. சரி வாங்க நம்ம கேம் ப்ளே போடலாம். ஸோ கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட்டை நம்ம போட்டாச்சு. இன்னும் சில மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் நம்ம ஸோ வாங்க அடுத்த பேட்டில்.
காய்ஸ் நம்மளோட செகண்ட் ஆப்போனண்ட்டையும் நம்ம டிஃபீட் பண்ணியாச்சு. இன்னமும் நம்மளை டீம் ஆக்வாகரண்ட்டை தான் டிஃபீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரும் பார்ப்போம் வாங்க. நீங்கள் சைடில் இருக்கிற தொட்டிங்கனாலே அவன் இது எங்கிட்டு போகணுன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கைஸ். அடுத்து இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், இது நீங்கள் போக்கேமான்ஸை லெவலப் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ லெவல் இருக்கீங்களோ அவ்வளோ போக்கேமான்ஸ்க்கு உங்கள் லெவல். ஸ்னோர்லாக்ஸ் மேலே பக்கத்தில் இருக்கா, அதுதான் கைஸ் லெவல். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கீழே அப்கிரேட் ஒரு மஞ்சள் கலர் ஆப்ஷன் இருக்கா, அதை தொட்டிங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சாம்ராட் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணணும். அதனால் இதெல்லாம் எக்ஸ்பி பாட்டில்ஸ். இது வந்து நீங்கள் கொஸ்ட் கம்ப்ளீட் பண்ண இல்லைன்னா வேறு எதுலையா போனீங்கன்னா அங்கே வேறு ஏதாவது கொஸ்ட் ஆப்ஷன் இதெல்லாம் சேலஞ்ச், அப்புறம் அட்வென்ச்சர், இந்த சைட் ஸ்க்ரீனில் ப்ளூ கலர் தெரியுதா, இதிலெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பி பாட்டில்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் கைஸ். இது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்யூட்டர் வந்து இதுக்குள்ளே போகும். இன்வென்ட்ரி வந்து நம்ம வச்சுருக்க பொருள்கள், இது ஐட்டம்ஸ், மெட்டீரியல்ஸ், டிஎம், ஹெல்கம், ஷேர், டிஸ்க். பக்கத்தில் இங்கே 2 ஆப்ஷன் தெரியும். இங்கே 2 ஆப்ஷன் தெரியும். இந்த மோர்க்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 10வது லெவல், நீங்கள் 10th லெவல் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேட் போர்டு கிடைக்கும். இது நீங்கள் ஸ்கேட் போர்டில் அந்த கெட் ஆஃப் ஆப்ஷன் வச்சுக்கலாம். மறுபடியும் இந்த கம்ப்யூட்டர் பைக் எப்படி கிடைக்கும்னா உங்களுக்கு நீங்கள் லெவல் 30 ரீச் பண்ணணும். அடுத்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து பக்கத்தில் இந்த செர்லன் சிட்டி அப்படின்னு தெரியுதா, இது வந்து வேர்ல்டு மேப்பு. இதில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் டெலிபோர்ட் பண்ணிடும். ஹீல் ஆப்ஷன் வந்து நீங்கள் போக்கேமான்ஸை ஹீல் பண்ணிக்கலாம். போக்கேமான் சென்டருக்கு போகாமே நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேட்ச் வந்து நீங்கள் இந்த போக்கேமான் எக்கு இந்த கம்ப்யூட்டர் கீழே ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ஷன் தெரியுதா, இதாருங்க காட்டுறேன். கீழே கம்ப்யூட்டர் ஆப்ஷன் அதை தொட்டிங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் நான் வச்சுருக்க போக்கேடெக்ஸில் வச்சுருக்கிறது. இதில் போனீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு எக்கு தெரியுதா, இது வந்து நீங்கள் அடுத்த கேம் வந்து வெளியே போகும்போது இந்த ரோலை இங்கே வச்சுட்டிங்கன்னா அடுத்து அது 4 ஹவர்ஸில் ஹேட்ச் ஆகிடும். 4 ஹவர்ஸில் இங்கே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் போக உங்களுக்கு இந்த கேம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு போக புரியும். அடுத்து நீங்கள் எடுக்கிற போக்கேமான்ஸ் வந்து இந்த மேலே இது ஸ்னோலாக்ஸ் பக்கத்தில் எஸ் இருக்கா, எஸ்ஸு இல்லைன்னா எஸ்எஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுங்க. நீங்கள் இந்த சிடிஏ அந்த மாதிரி இருக்காதுங்க, அது கொஞ்சம் வீக்கான போக்கேமான்ஸ் தான். இதெல்லாம் மூவ்ஸ், அப்புறம் இது எவல்யூஷன் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது எப்பயும் போல தான் இது ஸ்டார்டர் போக்கேமான்ஸ் என்ன கொடுப்பாங்க, ஸ்குவடல் கொடுப்பாங்க, சார்மெண்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது என்னது பல்பஸார் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இது எடுங்க, இது சார்மெண்டர் எடுங்க. ஸ்குவட்டல் அதுக்கப்புறம் பல்பஸார் அவ்வளோவா பவர்ஃபுல் கிடையாது. சார்மெண்டர் எடுத்துகிட்டு இது எவல்யூ ஆப்ஷன். இது நான் சார்மெண்டருக்கு முதல்ல வச்சுருக்கும் போது சார்மிலினை எவால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது 3 ஃபயர் ஸ்டோன் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண அவங்களுக்கு 3 ஃபயர் ஸ்டோன் கிடச்சிரும். அப்படி 3 வாட்டர் ஸ்டோன், அதுக்கப்புறம் லீஃப் ஸ்டோனும் கிடச்சிரும். அடுத்து நீங்கள் போகும்போது அந்த ஸ்டோன்ஸ் கிடைக்காது. நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் தான் போய் வாங்கணும். ஷாப்பில் இந்த எவல்யூஷன் ஸ்டோன்ஸ் அதுவும் டைமண்ட்ஸ் கொடுத்து தான் வாங்கணும். அதனால் நீங்கள் அதிகமாக டைமண்ட்ஸை செலவு பண்ணாதீங்க காய்ஸ். அடுத்து இதுதான் காய்ச்சா ஸ்பின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பின் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் எஸ்எஸ், இதெல்லாம் எஸ். இந்த எஸ்லலாம் இந்த கிரெனிஞ்சா இருக்கா, ப்ளூ கலர் இதாக காட்டுறேன். இந்த மாதிரி போக்கேமான்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா சல்லுன்னு எடுத்துங்க காய்ஸ். ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா, நான் கிடைக்கணுன்றதுக்கு இந்த மாதிரி போக்கேமான்ஸ் இந்த மாதிரி பவர்ஃபுல் கூட இருக்கலாம். அது வந்து இந்த பக்கத்தில் அட்வென்ச்சர் இருக்கா, அட்வென்ச்சரில் போய் சஃபாரி ஜோன் அப்படின்னு இருக்கும். இதில் போய் எடுக்கணும். உங்களுக்கு சஃபாரி ஜோன் அன்லாக் ஆகணும்னா நீங்கள் 38 லெவல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அன்லாக் ஆகணும். அதோடு நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு இந்த யூமேகெட் அப்படின்னு இருக்கா, யூமேகெட் இதில் கிடச்சா தான் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு வேகமாக கிடைக்கணும்னா இந்த கீழே குவிக் கேப்சர் அப்படின்னு இருக்க கைஸ், அதை நீங்கள் அதுக்குள்ளே போய் தான் உங்களால் பிடிக்க முடியும். அந்த குவிக் கேப்சர் நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு லெவல் 50 கண்டிப்பாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் லெவல் 15 தான் நீங்கள் எனக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 46
நானும் என்னை எப்படியோ பிடிச்சாலும் அதாவது லெவல் 50க்கு போய் தான் பிடிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மற்றவங்களோட சேட் பண்ணுறது இந்த மாதிரி சேட்டிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லெவல் 30ல் தான் அன்லாக் ஆகும். இல்லைனா இது சோஷியல் கீழே சோஷியல் மீடியானா இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இவர் என் ஃப்ரெண்டோட ஐடி வந்து மெகா சார்ஜர் வச்சுருக்காரு. இன்னும் இந்த மாதிரி எடுக்கலாம். லெவல் மொத்தம் மேக்ஸ் லெவல் 90 லெவல் இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. போய் அந்த எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் கஷ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட அட்வென்ச்சரை தொடரலாம் வாங்க. ஸோ கைஸ் பார்க்க தெரியும் நம்ம இப்போ வந்து லெவல் 47 அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்மளுக்கு விஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பர்னு இருக்காரா இவர் வந்து இந்த டீம் ஆக்வா வந்து அவரோட வீட்டில் ஏதோ தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள போய் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குவெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அதை நம்ம கம்ப்ளீட் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு இந்த எக்ஸ்பி பாட்டில்ஸ் இருக்குதா, இந்த எக்ஸ்பி பாட்டில் ரேர் எக்ஸ்பி பாட்டில் இந்த மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் உங்களால் உங்கள் போகேமான்ஸை டெவலப் பண்ண முடியும். சரி இதுதான் இன்றைக்கியோட வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ see you guys, bye.